ஆறாம் நிலை. இறையேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிலையிலே இயேசு உங்களிடமுள்ள வீரத்தையும் துணிச்சலையும் பிறர் துயரம் துடைக்க அழைப்பு விடுக்கிறார். வேரோனிக்காவை போல வரலாற்றிலே பாருங்களேன், அறிவியலுக்கு ஒரு மேரி குயிரி, புரட்சிக்கு ஒரு ஜோன் ஆப் ஆர்க், சமூக பணிக்கு ஒரு பிளாரன்ஸ் நைட்டிங்கேல், இலக்கியத்திற்கு ஒரு இலியட், கல்விக்கு ஒரு ஹெலன் ஹெல்லர், அறிவுக்கு ஒரு ஔவையார், வீரத்திற்கு ஜான்சி ராணி, கற்புக்கு கண்ணகி, தொண்டிற்கு மணிமேகலை, அன்பு பணிக்கு ஒரு அன்னை தெரேசா, ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு கிரண் பேடி, விண்வெளி வீராங்கனைக்கு கல்பனா சாவ்லா. இப்படியாக எத்தனையோ பேர் வரலாற்றில் தன் வீரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீங்களாவது பங்கின் வளர்ச்சியிலும் அரசியல் வளர்ச்சியிலும் உங்கள் வீரத்தை காட்டுங்களே. பிறக்கும் போது பெற்றோர் நமக்கு அழகான பெயர் வைத்திருந்தாலும் இறக்கும் போது சிறப்பு பெயரோடு நாம் இறக்க வேண்டும். எனவே சற்று கேளுங்கள். பலவற்றை கற்பிப்பதற்கு நீ ஒரு நல்ல ஆசானாய், உறவுகளை இணைத்து வாழ்வதற்கு நீ ஒரு இணைப்பு பாலமாய், துன்பப்பாதையில் பயணிப்போருக்கு நீ ஒரு நம்பக தோழியாய், பேதமின்றி உரையாடுவதற்கு நல்லதொரு நண்பனாய், சிகரங்களை தொட முயல்வோருக்கு சிறந்த ஏணியாய், குடும்பங்களை பலவற்றில் விளக்கெறிய நீ ஒரு அணையா தீபமாய், புதிய பாதையை தேர்வு செய்வோருக்கு நீ ஒரு சிறந்த பெண்ணாய் இருக்க முயலுங்கள். ஆம், ஒவ்வொரு நாளின் நிகழ்வுகள் புதிதாய் அமையட்டும். ஒவ்வொரு நிகழ்வின் விளைவுகள் புதிதாய் அமையட்டும். ஒவ்வொரு விளைவின் உணர்வுகள் புதிதாய் அமையட்டும். ஒவ்வொரு உணர்வின் அனுபவம் புதிதாய் அமையட்டும். ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதை காண விளையும் ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் ஆசானாய் இருக்க முயலுங்கள் பெண்களே. உறுதியான மனம் எதையும் சந்திக்கும். பிறருக்கு உன் மதிப்பு தெரியவில்லை என்பதால் நீ மதிப்பு குறைந்தவள் என்று அர்த்தம் அல்ல. உன் மதிப்பு முதலில் உனக்கு தெரிய வேண்டும். அதில் உறுதி வேண்டும். வாழ்க்கை ஒரு பயணம்தான். அடைய வேண்டிய இடம், செல்ல வேண்டிய தூரம், பயணத்துக்குரிய ஆயத்தம் ஆகியவற்றை நுட்பத்துடன் தீர்மானித்துக் கொள்வதில் தான் வாழ்க்கை பயணத்தின் வெற்றியே உள்ளது என்கிறார் 8 பெரும் நிறுவனங்களுக்கு வெற்றி ஆலோசகராக திகழ்பவர் M.R. காப்மேயர். எனவே பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை உணர்ந்து பெண்களுக்கும் அவர்கள் உணர்வுகளுக்கும் தகுந்த மதிப்பு கொடுப்போம். ஜெபம். இயேசுவே, தன் வீரத்தை உன் துயர் துடைக்க பயன்படுத்திய வேரோனிக்காவிற்கு உன் முகத்தை பதிவு செய்து கொடுத்தீரே. முகமிழந்து அடிமைகளாக கிடக்கும் பெண்ணிடம் சமத்துவம் கண்டிட அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.